Hello everyone, welcome back to my channel. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டிசைனர் சாரீ பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு டிசைன் உள்ள சில்வர் கலரில் உள்ள சாரீ பாக்ஸஸ் கிடைக்கலன்னா சில்வர் ஷீட்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. அதை கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு டிசைன் போட்ட கிளாத் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஹனிகோம் ஷேப் பண்ண போகிறோங்கிறதுனால பாப்சிக்கல் ஸ்டிக்கை ஹெக்ஸகன் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நமக்கு அந்த பாக்ஸில் வந்துட்டு உள்ள பேட்டர்ன் எது யூஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஹெக்ஸகனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ஹனிகோமில் நான் பேசிக் கலர்ஸ் வந்துட்டு 2 சூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா சில்வர் கலரும் ஆரஞ்சு கலரும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாரீ பாக்ஸஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா சைடெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு மேலே நம்ம மார்க்கிங்கில் கட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சிசர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடெலாம் வந்துட்டு நல்லா ஃபினிஷ்டு லுக் இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக வெளியில் இருக்கும் பிசுறு மாதிரி. இதுலேயும் நான் சைட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த மார்க்கிங்ஸ் மேலேயும் கட் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஏற்கனவே கட் பண்ண டெம்ப்ளேட்டே மேலே வச்சுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இதை நான் 4 கட் பண்ணிட்டேன். 2 பீஸையும் ஃபெவிகால் ஆல் ஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. பாப்சிக்கல் ஸ்டிக்கை இந்த மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாப்சிக்கல் ஸ்டிக்கை எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்ட போகிறோம். ஃபெவிகால் ஆல் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா ஃபெவிகால் ஒயிட் க்ளூவை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்டிக் ஆகிக்குது. ஃபெவிக்விக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஃபெவிக்விக்கு நம்ம கையில் பட்டுட்டுனாக்கா கொஞ்சம் ஸ்கின்னுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கின் பீல் ஆகிடும் ஆக்சிடென்டலி நம்ம விரலில் பட்டுட்டுனா. ஆனால் ஆல் ஃபிக்ஸ் எந்த அளவுக்கு ப்ராப்ளமாக இல்லை. இது மாதிரி மேலே வச்சு பார்த்துட்டு எக்ஸஸாக ஏதாவது இருந்ததுன்னா கட் பண்ணிவிட்டு அதோட 6 சைடில் அந்த கார்னர்ஸ் இருக்குல்ல 6 கார்னரில் மட்டும் வந்துட்டு க்ளூ வச்சுட்டு பேஸ்ட் பண்ணாலும் போதும். இப்போ எந்த சைடில் வந்துட்டு ஒரு பேப்பர் இன்னொன்று பேப்பரும் மேலே படுதோ அந்த இடத்துல மட்டும் அந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு க்ளூ வச்சுக்கிறேன் நான். இப்போ இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்குக்கு ப்ரௌன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உடன் ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக. இல்லை உடன் ஸ்ட்ரெயின் உங்கள்கிட்ட இருக்குனாக்கா அந்த ஸ்ட்ரெயின் கூட அடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ப்ரௌன் கலர் கோட் பண்ணோன்னு இப்படி இருக்குது. நான் இதுக்கு கொஞ்சம் பர்ன்ட் லுக், அதாவது கொஞ்சம் அங்கங்கே கருப்பாக இருக்கிற மாதிரியான உடன் லுக் தரலான் இருக்கேன். அதுக்காக ப்ரஷ் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுட்டு அது நல்லா வந்துட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இல்லைனா இப்படி கையால் தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்ன்ட் லுக் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் ஏற்கனவே கொலாஜ் பண்ணி ஃபோட்டோஸ் 2 பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 ஃப்ரேமில் ஒன்றுத்துக்கு நான் அப்படியே அந்த ஃப்ளவர்ஸை வந்துட்டு விட்டுட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரஞ்ச் அண்ட் சில்வர் பேஸில் தான் இந்த தீம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 3த்தில் எப்படியாவது ஆரஞ்சு கலர் வந்துட்டு எங்கேயாவது ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டிகிட்ருக்க இந்த ஃப்ரேமில் ஆல்ரெடி ஆரஞ்சு கலர் இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இதில் மிட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் தான் நான் கொலாஜ் பண்ணினேன் ஆல்ரெடி. அது அப்படியே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்துட்டு நான் ரேண்டமாக தான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஃப்ரேம் வந்துட்டு ஹெக்ஸகன் ஷேப்க்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு, தேர்ட் ஒன் வந்துட்டு ஸ்கொயர். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு கலர் எல்லாத்துலேயும் வந்துட்டு
ஈக்குவலி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோங்கிறதுனால மிட் ஃப்ரேம்லேயும் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் டபுள் சைடு டேப் வச்சுட்டு தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண வேணாம், ஹேங் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு சின்ன வந்துட்டு கயிறு மாதிரி எடுத்துகிட்டு அது பின்னாடி வந்துட்டு ஃபெவிக்விக் அந்த மாதிரி எதுனா வச்சு ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் இதான் நம்மளோட ஃபைனல் ஃபோட்டோ ஃப்ரேம் ரிசல்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.